இப்ப ஃபகத் ஃபாசிலும் நீங்க பண்ண போற படம், இதுக்கு முன்னால எடுத்த இந்த படங்கள் இருக்குல்ல, ஆமா. இதிலிருந்து எவ்வளவு தூரம் மாறுபட்டதா இருக்கும்? இல்ல அதே ஜான்ரால இருக்குமா? ஜானர்ல கேட்டீங்கன்னா முற்றிலும் மாறுபட்டது தான். ஆ. ஒற்றுமை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த இது எல்லாத்துலயும் உங்கள நேரடியா தொடக்கூடிய அந்த அந்த எமோஷனல் ஃபேக்டர் வந்து இதுல இருக்கும். அந்த கோர் அப்படியே தான் இருக்கும். கோர் அப்படியே தான் இருக்கும். ஆ. எத்தன படங்கள் ஏன்னா, இப்ப இதுக்கப்புறம் ஒரு அட்வென்ச்சர் சர்வைவல் ட்ராமா ம். எழுதிட்டு இருக்கேன். இன்னொரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சயன்ஸ் ஃபிக்ஷன் ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன். எல்லாத்துலயுமே அந்த எமோஷனல் இது வந்து கான்ஸ்டன்ட். நான் ரொம்ப இதா ஃபாலோ பண்றது வந்து, எவ்வளவோ லெஜெண்ட்ஸ் இருந்தாலும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட படங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் என்ன என்ன ரொம்ப உற்சாகப்படுத்தும். ஏன்னா, அவரு ஒரு நேரம் டைனோசர் வச்சு எடுப்பாரு. திடீர்னு இத பத்தி எடுப்பாரு. அமிஸ்டாட் மாரி ஒரு படம் எடுப்பாரு. வேர்ல்ட் வார் பத்தி எடுப்பாரு. ஒரு குதிரைய பத்தி எடுத்திருப்பாரு. இப்போ ஒரு இத பத்தி எடுத்திருக்காரு. ஒரு கேமிங் இத வச்சு ஒண்ணு எடுத்திருக்காரு. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இல்லாத விஷயமா இருக்கும். ஆனா எல்லாத்துலயுமே அவரோட எமோஷனல் இது எமோஷன் வந்து தான். அப்படி நறுக்குன்னு நிக்கும். கமர்ஷியலா ஓடும் படம். ம். அது வந்து ஒரு கிளாசிக்ன்னு ஏதோ ஒரு ஒரு நீஷ் ஆடியன்ஸ்க்கான படமா இருக்காது. எல்லாருக்குமான படமா இருக்கும். ஆனா சொன்ன விஷயம் ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும். எனக்கு இந்த தன்மை எனக்கு அப்பவும் சரி, இப்பவும் சரி என்ன ரொம்ப அது ஒரு மாரி பிரமிக்க வைக்கும். அத நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சொல்லப்போனா அவர்ட்டேருந்து நான் காப்பி அடிக்கிற விஷயம் தான். ஓகே. எத சொன்னாலும் அந்த எமோஷன்ங்கிற விஷயம் இருக்குல்ல, அத வந்து இன்டாக்ட்டா சொல்லணும் நம்ம. ஏன்னா கதைங்கிறது அதானே நம்ம ஒரு எமோஷன சொல்றது தான் கதை. அதுல நீங்க என்ன வேணாலும், எத பத்தி வேணாலும் நீங்க சொல்லலாம். ஸோ அது மாரி என்னுடைய எல்லா கதைகள்லயும் அது கான்ஸ்டன்ட்டா இருக்கும்.